என்னுடைய ஆசீர்வாதம் என்னை நம்புற அத்தனை பேருக்கும் உண்டு. பாவ புண்ணியம் அடிச்சேன். அவர் அழுந்தாரு. எடுக்க தெரியல, அது அப்படியே திரும்பி எடுக்க வருது. கடவுள் படிக்கும் போதே நான் பாவம் பண்ற மாதிரி கிடையாது. இல்ல, நீ ஏற்கனவே செஞ்ச. அதாவது ஐயா என்ன சொன்னாரு, இந்த உடல் எடுத்ததே வந்து ஏற்கனவே செஞ்சது கழிக்க வந்திருக்கும். இதை நீங்க பாவம் அவன் கூட்டு அனுப்பல, கடவுள் தான் தலையெழுத்துன்னு சொன்ன மாதிரி நாமளா தேர்ந்தெடுத்து நீங்க வந்தீங்க, உங்க அப்பா அம்மாவை நீங்க தான் தேர்ந்தெடுத்து அதுக்கு பின்னாடி ஒவ்வொன்றும் உங்களுக்கு வருது. இதெல்லாம் வந்தா இந்த பாவத்தை நான் இவ்வளவு பாவத்தை செஞ்சுட்டேன், இதெல்லாம் கழிச்சிட்டு நான் கடவுளுக்கு போகணும்னு வந்தீங்க. அதுதான் சொன்னேன், வந்த காலம் விட்டு பந்த காலம் குடிச்சேன்னு. இங்க வந்து செய்ய வேண்டிய கடமைலாம் செய்யாத, புதுசா ஒரு செயல் எடுத்து உட்காந்துக்கும். அதனால கூடுமான வரைக்கும் அடுத்தவங்க நல்லா இருக்குமா அப்படி பாவ புண்ணியம் நான் என்றதுல அப்பாவை கிட்ட இல்ல அதுக்கு முன்ன தாத்தாவா இருக்கா கடவுள் அவங்களே பாவம் பண்ணாத வச்சிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வர சங்கதியே இது பூமியில வந்ததே ஜெயில் தண்டனை. ராஜாத்தி ராஜாவை இது ஒரு படம் கூட சொல்லுவாங்க. இந்த பூமியே ஒரு ஜெயில் வாழ்க்கை, இல்ல உழவும் பேரெல்லாம் கைதி போல. ஆமா, நாமெல்லாம் குற்றம் செஞ்சு உள்ள வந்து இந்த ஜெயிலையே என்ன குற்றம் பண்ணி உள்ள வந்தாங்க. ஆக மொத்தத்துல இது ஒரு மாட்டு, இது நம்ம வந்து மனித மந்த இதை மேய்க்கிறதுக்கு ஒரு ஆளுக்கிறோம். அந்த மாதிரி நாம ஏற்கனவே பாவத்தை பண்ணிட்டு இதோ பண்டிகை வந்து மாட்டிங்கிறோம். இப்போ ஒரு தப்பு பண்றோம், ஒரு போலீஸ் வந்து ஜெயில போடுறான், ஒரு 6 வருஷமா இல்லை ஒரு 10 வருஷமா தண்டனை கொடுக்குறாங்க. அந்த 10-15 வருஷம் முடிஞ்ச உடனே திருப்பி என்ன பண்றாங்க, ரிலீஸ் பண்ணி வெளியே அனுப்பிடுறான். அந்த மாதிரி ஆள் என்ன பண்றான், நீ செஞ்சு தண்ணிக்கு போயிட்டு தண்டனை அனுபவிச்சு வேணாம்னு அனுப்பிச்சு விட்டான். நாம தண்டனை அனுபவிச்சுக்கிறோம். இந்த தண்டனை முடிஞ்ச உடனே திருப்பி மேலே பார்ப்போம். மேலே போய் இன்னும் கழிக்க முடியாது இருந்துச்சு, திருப்பி இன்னொரு பிரிவு திருப்பி இந்த பிரிவில் செஞ்செல்லாம் தூக்கி போறான்ல. அங்க வரும்போது ஒரு மூட்டையை கொடுத்து இதை செலவு பண்ணாரு. ஆனா அருணாச்சல மட்டும் சொல்றான்ல, 1 கோடி செலவு பண்ணா 30 நாளைக்கு 30 கோடி செலவு 3000 கோடி வருவாங்க. இவன் 1 கோடி எடுத்து செலவு பண்ண போவான், திருப்பி சேர்ந்து பணம் எக்ஸ்ட்ரா சேரும். என்ன பண்ணாலும் பணம் சேர்த்துட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு மூட்டையை கொடுத்து கழிச்சு வேணா அனுப்பிச்சு விட்டான். நம்ம கழிக்கிற ஒண்ணு சேர்த்தின்னு போறோம். ஒரு மூட்டை அதே தொழில் பண்றோம், லாஸ் ஆகிட்டா பரவாயில்லையே, லாபம் வந்து சேர்த்துக்குது. அந்த லாபம் எல்லாம் பாவ மூட்டையை வந்து சேர்த்து திருப்பி போறோம். என்னடா கொஞ்சமா கொடுத்த இது முன்ன தீங்க விட மிச்சமா தீங்க வேண்டேன்னு சொல்றான் கடவுள். அந்த மாதிரி செய்ய போற நாம செஞ்சு நாம தான் இது பண்றோம், யாரும் கொடுக்கல. இல்ல இது முடிவே இல்லை. நீ முடிவு வரும், நீங்க எல்லாத்தையும் திறக்கணும். நீங்க சொத்து சுகம் பணம் பாதி இது எல்லாத்தையும் சேர்த்து சாகா என்ன போகணும் என்ன நம்ம நினைச்சாவே நம்மள ஒண்ணு சேர்ந்துனே பாவம்னு இருக்கும். இல்ல பொண்டாட்டி இல்ல பொண்டாட்டி அனுபவிக்கிறது நீங்க செய்ய, அது ஒரு கர்மா தான். இதை நீ பொண்டாட்டி வச்சு அனுபவிக்கணும்னு இருக்குது. அது நல்லா யோசிச்சு பிரச்சனை, நல்லா வாழ்றாங்க. திடீர்னு புருஷனா பொண்டாட்டி செஞ்சு போயிடுறாங்க. அப்ப அவங்க இது வச்சு அவங்க பொண்டாட்டி சாவடிச்சுன்னு சொன்னாங்கன்னா இல்ல பொண்டாட்டி சாவடிச்சு நான் வந்தால அவங்க கர்மா. இது வரைக்கும் இவங்க டிராவல் பண்ணணும்னு அவங்களோட விதி. அந்த டிராவல் வந்து டக்குனு அது விட்டு போயிடுது. இவன் தனியா போகணும்னு விதி, இல்ல அவ தனியா போகணும்னு விதி. அதுவும் விட்டு இவங்க பிள்ளை பத்தி வச்சிருவாங்க. அப்பா அம்மா சேர்த்து பேர் பிள்ளை தானே அனாமதான் வளரும். அது எங்க அப்பா அம்மா இல்லாம நான் வளரணும் நான் கேட்டு நான் வச்சு எல்லாமே கர்மாசாமி, எல்லாம் பாவத்தோட விளைவு தான். கடவுள் இதுக்கெல்லாம் கடவுளுக்கு சம்பந்தமே இல்லை. அவன் பாக்குறான் இவன் சுத்தம் பண்ணி வந்தான்னு சேர்த்துக்கலாம்னு பாக்குறான். அவன் சுத்தமே அவன் மாட்டேங்கிறான். சுத்தம் பண்ணி சேர்க்கிறதுக்கான புத்தியே வர மாட்டேங்குது. வராது. கர்மா எங்க வரும்? கர்மா ஒரு பெரிய சாக்கடை. இப்ப உள்ள வந்துட்ட, இப்ப நீ நல்லா வேலை அழகா இருக்கிற, உள்ள வந்துட்டு கரையேன்னு நல்லா இருப்பியா? அது கழுவு தண்ணி பத்த மாட்டேங்குது. தண்ணி நிறைய கட்சா கழுவுற, தண்ணி கொஞ்சமா கட்சிச்சு நீ மூஞ்சி மட்டும் தளர்த்து பண்ண இதெல்லாம் கரையடா இருக்குது. அந்த மாதிரி நம்ம உடம்புல பூரா அந்த பாவம் போட்ட சேரு அழுக்கு அப்படி கப்பு கிடக்குது. அதை நம்ம கொஞ்சமா கழுவுறோம், திருப்பி உணர்தல வந்து இன்னும் சேர்த்துக்கிறோம், திருப்பி உணர்தல கழுவு திருப்பி சேர்த்துக்கிறோம். இதை பாவமோட சேர்ந்துக்கிட்டே இருக்குது. பாவமோட சேர அந்த கழுவுற வேலைக்கே வயசாகி மறுபடியும் போய் சாக்கடையிலே மறுபடியும் எங்க சாமி திருப்பி எழுந்து வரணும். சில மனிதர்களாலதான் இந்த நிலை அப்ப ஐயா மாதிரி மனிதர்களாலதான் எட்ட முடியுது. சில போய் கேளுங்க கேள்வி சொல்றேன். கழிக்க முடியல சாமி. பட் என்னோட கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா மக்களையும் இப்ப ஆசையில வந்துட்டோம். ஒரு அப்பா அம்மா செஞ்ச உடம்புன்னு சொல்றோம், ஆன்மா தனி, அப்பா அம்மா செஞ்ச உடம்புன்னு தனி சொல்றோம். பட் இருந்தாலும் ஐயா மாதிரி ஒரு சில குருமார்களாலதான் இந்த நிலையை அடைய முடிஞ்சுச்சு. ஏன் மக்கள் எல்லாராலும் அந்த கர்மான்ற ஒண்ணு ஏன் அதிகமா சேர்த்தாங்க? எல்லாரும் போயிட்டா பூமி யார் வாழ்க்கை
இப்போ ஒரு ஊருக்கு உங்க ஊர்ல ஒரு 1000 பேர் வச்சுக்கோங்க. 1000 பேர்ல ஒரு ஆள் 2 ஆள் தான் பணக்காரனா இருக்கும். ஆமா. நீங்க எல்லாம் பணக்காரனா இருந்தா இவனுக்கு யார் சேவை பண்றது? அந்த மாதிரி இப்ப ஐயா வந்து ஹை லெவல்ல இருக்கிறாரு. ஹை லெவல்ல இருக்கிறாரு. அதுக்கு பின்னாடி யாருப்பா நான் கடையில இருக்கிறேன்னு வச்சுங்க. இப்ப எனக்குல இருக்கிறவங்கள என்ன பண்றது? இப்ப நானே உயர்ந்தெல்லாம் கிடையாது. இப்ப குருக்கிறாரு, குருக்கள் நானே கீழே தாங்க. எடுப்புல இருக்கிறாங்க நிறைய பேர். நானும் உயர்ந்தே இல்லை. அப்ப என்ன காரணம்னா இதுல வந்து 1 கோடி பேர்ல ஒரு ஆள் இங்க வர முடியும். அந்த 1 கோடி பேர்ல ஒரு ஆள் கொஞ்சம் உயரலாம். அதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா இப்ப என்ன மாதிரி கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க. இதுல ஒரு ஆள் குரு மாதிரி போவாங்க. எடுத்துன்னு எல்லாரும் போயிட முடியாது. இதுக்கு பல பிறவி எடுத்து கழிச்சுதான் வரும். அதான் கேக்குறேன். அந்த பல பிறவிகள் வந்து இப்ப நம்ம இந்த பக்தி ரூட்ல முதல் வரோம். பக்தி ரூட்ல இருந்து இப்ப ஐயாவோட நிலையில இருந்து கொஞ்சம் தெரிஞ்சவங்க ஐயா உங்களை இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இப்ப இங்க வர்ற அனைத்து சீடர்களுமே ஒரு கொஞ்ச நிலையாச்சு எட்ட முடியுமா? சரி, இப்ப நீ ஒரு பெண் தானே. இப்ப வந்து உன்னால தனிப்பட்ட முறை எதனா செய்ய முடியுமா? எதுவும் செய்ய முடியுது. அங்க ஏதோ ஒரு தடுக்குதா? இதுதான் கர்மம். இல்லைன்னா எல்லாம் நான் தான் பண்ணுவேன் எல்லாம் செய்யலான்ட்டா அப்ப மேல்நிலை வரலாம். இப்ப வந்து இப்போ நம்ம அவையார் எடுக்கலாம். அவையார் வந்து ஒரு பெண் தான். ஒரு கல்யாணம் பண்ற ஸ்டேஜ்ல எல்லாம் பொண்ணு பார்க்க வரும்போது எனக்கு இது வேணாம், பேய் உடல் வேணும், அப்படியே தெளிவா மாறிடுச்சு. ஏன் நீ மாறல? முன்பிரிவு இல்ல, அது அவங்க அந்த இதுல வந்து எனக்கு வேணாம் அந்த மனசு வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கிடைச்சிடாது. அதான் சொன்ன கோடியில ஒரு ஆளுன்னு. அப்ப அந்த கோடியில ஒரு ஆள் அவையார் போச்சு. நாம இல்லையே, நம்மள அனுபவிக்க முடியுது. இது யார் மாற்ற முடியும்? இப்ப ஆனா ஒரு கல்யாணமே பண்ணிக்கிற பின்னாடி ஒரு ஆண் மகனும் பெண் மகனும் சரிசமம் இப்ப திருவண்ணாமலையே சொல்றது கரெக்ட். அது ஐயா நம்ம வந்து சிவனே வந்து அர்த்தநாரீஸ்வரர் ஆணு பெண்ணு சமன் காட்டணும். இங்க இருக்கிற யாரு நான் தான் சமன், நான் தான் சரி. என்ன அது ஏன் சாமி இப்ப ஆண்களே வரல புரிஞ்சுக்கிற ஆண்களே அதை ஏத்துக்க மறுக்கிறாங்களே, ஏன் சாமி? அது காரணம் என்ன? இல்ல இப்ப வந்து நீ வந்து உங்க வீட்டுல நீ அடங்கி நின்னு வச்சுக்க, வீட்டுக்கார கை உழைந்துருக்கும். ஆம்பளை தான் பெரிய ஆளு நீ நினைச்சிருக்க. ஒரு வீட்டுல போனா பொம்பளை உழைந்துக்கிறா. அதுக்குதான் சொல்லுவாங்க ஒரு வீட்டு போனா சிதம்பரமா மதுரையான்வாங்க. என்ன சிதம்பரம் மதுரை கேட்டாங்கன்னா மதுரையில வந்து மீனாட்சியோட ஆட்சி அதிகம். சிதம்பரத்துல வந்து அந்த மாதிரி வந்து ஒரு இடத்துல இங்க பொம்பளை உயர்ந்துக்கிற ஒருத்தர் ஆம்பளை உயர்ந்துக்கிறான். யாரும் சரிசமமா இல்லம்மா. சரிசமாகறா அதான் சொன்ன கோடி எல்லாருமே அதே மாதிரிதான். ஆனா உண்மையா சொல்லப்பட்ட நல்லா யோசிச்சு பாருங்க, எல்லாமே பொம்பளைக்கள் தான். எந்த பொம்பளையும் அடக்க முடியாது. இன்னும் பயந்து இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஒரு கூப்பிட்டு அவங்க வந்து பயந்து தான் இருக்காங்க. யாருமே வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப கூட சொல்லலாம் நான் என் புருஷனுக்கு பயந்து இல்ல, புருஷன் ஒண்ணு பயந்து இருப்பான். அங்க போடாம இங்க வந்து போட்டுக்கிறேன். அதுதான் அது ஒரு வேஷமே நான் அங்கதான் போட்டு வரல. இப்ப மாமியாருக்குது மாமனாருக்குது. இப்ப வந்து நம்மளோட ஜெனரேஷனுக்கு இப்ப நம்மளோட சுத்தி இருக்கிற சூழலுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா புருஷன் இறந்தாதான் வெள்ளை புடவை கட்டணும்னு ஒரு ஐதீகம். ஆனா இது வந்து நம்ம மனம் வந்து ஒரு நிலையில இல்ல. இப்ப நான் வெள்ளை துணி போடுங்கன்னா என்ன யாரும் அப்படின்றது அடையாளம் தான். இப்ப நீ போட்டு ஒண்ணு யானை படி கலர் போட கண்டிச்சு ஒண்ணு கீழே மேலே பார்ப்பாங்க. இது போட்டு நல்லா இருக்குதுன்னு இப்படி வேலை நேரம் பார்ப்பாங்களா? யாரும் பார்க்க கூட நாமளா போடுற வேஷமா எல்லாமே இருக்கும். ஆனா நமக்கு எதுவும் இல்லை. நாம போட்டுக்கணும் அந்த வேஷத்தை. அவையாருக்கு வந்து அந்த வேடம் அதாவது பொண்ணு பார்க்க வர்ற சூழல்ல வந்து எனக்கு இந்த கல்யாணமே வேணாம், நான் இறைவா உன் புகழே பாடணும்னு சொல்லிட்டு அது அந்தோட இதுல போயிடுச்சு. நமக்கு வந்து இறைவன் ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்துதான் நம்ம கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி இந்த வாழ்க்கை அமைச்சது போல நமக்காண்டி ஒரு குழந்தையும் கொடுத்துட்டான், கடமையும் கொடுத்துட்டான். கல்யாணம் ஆனதே ஆணு பெண்ணு ஏன் சாமி படிக்கிறான்? அது உலகத்துல எல்லாத்துக்கும் இதுல கடந்து வரணும். இப்போ ஒரு 10 பேர் இருக்கிறோம். 10 பேர் நீ நல்லவளா கேட்டாலும் 10 பேர் ஒரு இடத்துல பொறுக்கி எடுக்க முடியும். எல்லாரும் தான் நீங்க நல்லவளை கேட்ட சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நீ அந்த இடத்துல ஒரு அதாவது கெட்டதாலும் நல்லதான் சரி. 10 பேர்ல நீ செய்யற செயல் வித்தியாசமா இருந்தா நல்ல செயல் வந்து நல்ல வேணுமா, கெட்ட செயல் தான் கெட்ட வேணுவாங்க. அதை பிரிக்கிறது தான் எல்லாம் நடக்குது. இது வந்து இறைவன் கொடுக்கல, நாமளே செம்மைப்படுத்தி சொல்லிட்டோம். தெரியாம கீழே விழுந்துட்டோம், அடிபட்டுச்சு, மருந்துபட்டு நல்லா படிக்கணும். இந்த வேஷத்தை முழுசா வீட்டான போடணும்னா இப்ப மாமியா வரும். நீ வந்து கடவுளை நல்லா பிடிச்சி அந்த கடவுள் வந்து கண்டிப்பா உனக்கு சப்போர்ட் வரும். நீ ஏற்கனவே இப்ப வாங்கி எவ்வளவு நாள் ஆகுது? 6 மாசம். ஃபர்ஸ்ட் வந்து இப்ப எப்படி கொஞ்சம் அப்படி இருக்கிற மன சூழலுக்கும் இன்னைக்கு சூழலுக்கும் இந்த இறைவன் இவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்க்கையே கிட்டத்தட்ட வேஸ்ட்.
வாழ்ந்த வாழ்க்கை waste. அப்படியே முதல்ல இருந்த நிலைமைக்கும் இப்ப கேட்டீங்கன்னா வித்தியாசம் தெரியும். வித்தியாசம் இந்த வேஜ் அங்க போட்டா என்ன சொல்றாங்க தெரியும். அதனால அது நம்ம இல்ல, அதனால ஒரு அம்மாவையும் திருத்தி போற இடமெல்லாம் திருத்தி ஒரு அம்மா இன்னைக்கு உபதேசம் வாங்க கூட்டு வந்துட்டேன். அவங்களோட மனம் இதுல ஈர்த்துச்சு. இறைவன் வந்து அவங்களோட மனசுல கூத்து எல்லாம் அதான் சொன்னேன். இதுல வந்து யார் யாரெல்லாம் இங்க வரணும்னு விதி இருக்கோ தானா வந்துடும். எல்லாம் இறைவனோட செயல், எல்லாம் அவங்க ஐயாவோட செயல் தான். அவருக்கு லிங்க் தான். கதமை மாலைன்னு சொல்லுவாங்க. கதமை மாலை எல்லா பூவும் சேர்ந்து நம்மள கதமை மாலை நாம அது வந்து நாராக இருக்காங்க ஒண்ணு ஒண்ணு சேர்த்து வச்சுக்கிறேன். அந்த உண்மையா சொல்ல போனா பூவால நாருக்கு பெருமையா, நாரால பூவுக்கு பெருமையா, எல்லாத்துக்கும் ரெண்டு சேர்ந்து அது நார் இருந்தாதான் பூவுக்கு பெருமை, பூ இருந்தாதான் நாருக்கு பெருமை. அதே போலதான் எல்லா செயலும் நம்ம செய்யற செயல்ல தான் எல்லாமே. நம்ம அது வந்து நான் தான் நாம ஒண்ணும் பண்ண முடியாது, எதுவுமே நம்மளால பண்ண முடியாது. அதுதான் அவங்க பாடினாங்க, அவன் ஒரு நாளே அவன் தாள் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் தான் நினைச்சு என்ன கடவுள் பாடணும்னு சொல்ல முடியுமா? கடவுளும் யாரும் தெரியல, நம்ம எங்க கும்பிட முடியும்? எல்லாமே பூரா ஒரு அடையாளங்கள். அதை நம்ம அப்படியே பயன்படுத்தி ஒரே ஒரு மேல முன்னேற முடியல. நானுன்ற ஒரு அகங்காரத்தை ஒழிக்கிறதுக்கு தான் இந்த வழி. ஆமா, நீங்க போய் பாட்டு நல்லா பண்ணி போனீங்கன்னா உங்களுக்குள்ளேயே உங்க மூச்சு அடங்கி அடுத்த லெவலுக்கு கூட்டு போகும். ஆனா நீங்க அது பாட சரியா பண்ணல வச்சுக்க, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரியே இருக்க பாருங்க. அப்ப நம்ம எப்ப முன்னேறது? நீங்க சொன்னீங்க பண்ண முடியாது. நீங்க உங்க ஏற்கனவே பாவமுறை நிறைய சேர்த்து வச்சுன்னா அது கழிக்க வரைக்கும் நீங்க அதுக்குள்ளே தான் இருக்கும். அது கழிச்சு தானே இழுத்துட்டு போயிடும். இப்ப எத்தனை பேர் நம்ம போகுது, எத்தனை பேர் இப்ப வந்து வராங்க. இப்ப அதே வந்து இப்ப ஒண்ணு இல்லை, இப்ப இதே போலி காலத்துல போய் 20 வருஷமா போய்க்கிறவங்க கூட அப்படியே டம்மியா கிடக்கணும் போறான். நான் போய் 6 வருஷம் தான் இந்த அளவு உட்கார வச்சுக்கிறேன். அப்ப என் மனசை கள்ளங்கப்பட இல்லாத போறதுனால அடுத்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறதால நம்ம மேல ஏற்றிட்டு போவோம். நான் வேஷம் போட்டு உட்காந்தேன், இவங்க கிட்ட பிடிக்கலாமா அங்க பிடிக்கலாமா, அவங்களை கேட்டாங்க, எங்க முன்னேற முடியுமா? இறைவன் வந்து மனசை பாக்குறான். அவங்கள பார்த்து அவன் பிடிச்சி உட்கார வச்சு அவன் புகழ பாட வைக்கிறான். இப்ப நான் கூட இப்படிலாம் கத்து நினைச்சு சொல்ல பாரு, அவருக்கு தெரியும் இந்த மாதிரி வரும்னு நினைச்சீங்களா? சொல்லி பாருங்க. ஆனா இப்படி வரும்னு நினைக்கல, ஆனா இப்படி நடக்குது. அப்போ இயக்குறது அவன் இறைவன். அந்த மாதிரி எது எப்படி நடக்குதுன்னே தெரியாது. அந்த மாதிரி எதுவுமே நம்ம கையில இல்லை, எல்லாம் இறைவன் படைச்சது. இறைவன் வந்து சுத்தமா படைச்சு வச்சுட்டான். நாம கெட்டதெல்லாம் பிடிச்சி இப்ப சின்ன பிள்ளைங்க போதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப நிறைய இடத்துல வேணா பெனாயில் வச்சுப்பாங்க, ரெண்டாவது வந்து ஆசிட் வச்சுப்பாங்க. சின்ன குழந்தைங்க அந்த ஆசிட் பெனாயில் சீம் எல்லாம் குடிச்சு செத்து போன பிள்ளைங்களா இருக்கு. சின்ன குழந்தைங்க அது வேணும் சேர்த்துச்சா இறைவன் போய் கொடுத்தானே, அது ஆசிரியர் குடிச்சு செத்து போச்சு. அந்த மாதிரி நம்ம ஆசையில மாட்டிக்கிட்டோம். இது துன்பப்படுறோம். ஐயோ நான் இப்படி போய் மாட்டிக்கிட்டேன். நாம பண்ண தப்புக்கு நம்ம கடல் மேல பார்த்து போட்டுக்கிறோம். நான் போறோம் டக்குன்னு ஒரு அடிச்சு வச்சுக்கேன், என்ன பாவம் பண்ணி அனுப்பிக்க நாம தான் சொல்றோம். இறைவன் சொல்றானா? அப்போ நாம வந்து நம்ம ஏற்கனவே செஞ்சோம், என்ன பாவமோ தெரியல நான் அனுபவிக்கிறேன். அப்ப என்ன செஞ்சுக்கிறது தெரிஞ்சுதான் அனுபவிக்கிறது தெரியுது நாமளே. இதே செயல் தான் பூராமே இறைவன் எப்பவுமே ஆரம்பித்தாங்க. நீ கூட நல்லா இருக்கிற பிடிக்க ஒருத்தன் கொடுக்குறது இல்ல, ஒருத்தன் பிடிக்க உனக்கு கொடுக்குறதும் கிடையாது. அவன் அனுபவிச்சு வேடிக்கை பார்க்கறான். இந்த சின்ன பிள்ளைங்களை ஒட்டினா விளையாண்டு இருக்கும், அதுக்கு ஒரு ஆபத்தான தூக்கி வச்சுக்கிங்க இல்ல, அதே போலதான் இறைவன் பார்க்கறான். வார்த்தை பேசும்போது செத்தா என்னத்தை எடுத்துன்னு போறோம்னு எல்லா மனிதர்களும் இந்த மாதிரி சொல்றது ஆசை நிறையுது. படிச்சவங்க இருந்து பாமர மக்கள் வரைக்கும் இல்ல இருக்கிறவங்க இல்ல எல்லாரும் அந்த வார்த்தையை பேசுறோம். அந்த வார்த்தைக்கு ஏன் செயல்பட்டு போக முடியாது? அதுதான் சொன்னாங்க, உபதேசம் ஊருக்கு எடுக்கலன்னு. எவன் உபதேசம் பண்ணா அவனை கேட்கிறான். அது யோசிச்சு பாருங்க. நீ நல்லாடா சொல்லுவோம், ஆனா நான் மோசமா இருக்கேன். இங்க அப்படிதான் இருக்குதுமா. எல்லாரும் இருட்டுல ஒண்ணு பகல்ல ஒரு வேஷம் போடுறாங்க. கர்ம வேணுதான். ஏன்னா இன்னைக்கு நான் ஒரு தப்பு பண்ணாங்க நாளைக்கு தண்டனை அனுபவிக்கணும். நாளைக்கு ஒரு தண்டனை அனுபவிக்கணும்னா இன்னைக்கு ஒரு தப்பு பண்ணணும். அதுதான் கொடுக்குறான் இறைவன். அதாவது நல்லது கெட்டது ரெண்டும் போயிட்டே இருக்கு. ரயில் தண்டனை ரெண்டும் போகுது. நாம எதை தொடரோ அது ஒரு விளைவை நம்ம அனுபவிக்கிறோம். இறைவன் கொடுக்கல, நாம எதை தொடரோ அதை அனுபவிக்கிறோம். அதனால கூடுமான வரைக்கும் நாம நல்ல சிந்திச்சு செயல்படுங்க. எல்லாம் உங்களுக்கே தெரியும், தெரியாதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இவ்வளவு பேச நமக்கு நல்லது கிடையாது தெரியாதா? அந்த நல்லது கிடையாது புரிஞ்சு செஞ்சீங்கன்னா நம்ம எந்த பாவம் செய்ய இருந்தா போதுமா, புண்ணியம் செய்யறது இல்ல, பாவம் வேணாம். நான் இருக்கிறது கழிக்கிறேன், இல்லைன்னா இப்படியே இருக்கிறேன். ஒரு லெவல் ஏறிட்டோம், மேல போடலாம் கீழே போறதா இருக்கணும் இல்ல. ஐயா சொன்ன அதுதான், நீ மேல போறியோ இல்லையோ கீழே கழிக்கு கீழே விடாது. அப்படி நில்லுங்க, அதுக்கப்புறம் மேல தானா கூப்பிட்டு போகும். கடவுள் அடி ஒரே வழி சத்தியம் மட்டும்தான். சத்தியத்தில் நின்று போற ஜெயிச்சிட்டான், யாரும் தோக்கல. கஷ்டப்படுவாங்க, துன்பப்படுவாங்க, துயரப்படுவாங்க. என்னையும் தோற்று உண்டு போயிட்டாங்க. பாத்தீங்களா மகாபாரதத்துல அன்னைக்கு எடுத்து தர்ம குலம் பஞ்சபாண்டவர்கள் வந்து ஜெயிச்சிட்டாங்க. 18 அக்னோனி சேலண்டா ஒரே ஒரு துரியோதனன் அத்திமே செத்தாங்க.
அந்த அந்த தர்மத்தை நிலைநாட்ட கிருஷ்ண எடுத்த அவதாரம் தானே அது. அந்த மாதிரி தான் இது நம்ம நல்லவங்களோ கெட்டவங்களோ தெரியாது. நாம் எதுக்கும் அடிப்படை போறோம், வர்க்கம் பார்த்துக்கலாம், அப்படின்னு போக வேண்டியதுதான். ஐயோ இப்படி ஆயிடுச்சு நினைக்க முடியாது இல்லையா, பார்த்துக்கலாம், ஓடுங்க பேசிக்கலாம், எல்லாம் எதுவும்